ஹே 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 எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆளைய காணமே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பீங்க. வேற எங்கேயும் போல இந்த இமேஜ்ல இருக்கிற மூவிஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தேன். ஃபைனலி பார்த்து முடிச்சாச்சு. ஏன்டா நீ இதை கூட பார்த்தது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா பார்த்திருக்கேன். ஆனா அந்த எம்சியூன்னு சொல்ற சினிமாட்டிக் யூனிவர்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து லைன் பை லைனா பார்த்தது கிடையாது. சும்மா ஜாலிக்கு பார்த்திருக்கேன். ஆனா அதுவே ஜோலியா எடுத்து பண்ணும்போது ரீவாச் பண்ணணுமா இல்லையா, அதான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். போக போக நம்ம ஹாலிவுட்டையும் கவர் பண்ண போறோம். ஸோ அதுக்கான ஒர்க்ஸ் தான் போய்கிட்டு இருக்கு. ரைட், இன்னைக்கு நம்ம என்னடியா பார்க்க போறோம்னா, நீங்க அவ்வளோ காத்துக்கிட்டு இருக்க லியோ 2 இருக்கட்டும், பென்ஸ் மூவி எல்சிக்குள்ள வரதா இருக்கட்டும், கோட் மூவி கங்குவா அப்படின்னு சொல்லி பல அப்டேட் எடுத்து வந்திருக்கேன். தாரும் மரன்னு ஒரு சில விஷயங்களை கவர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம்னா கங்குவா மூவி தான். சூர்யாவோட பேன் வேர்ல்டு படமான கங்குவா மூவி கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய் பட்ஜெட்ல 1.5 வருஷம் டைம் எடுத்து ஷூட் பண்ணியிருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 60% ஒன்னு இல்லைங்க 2 இல்லைங்க, கிட்டத்தட்ட 60% வந்து விஎஃப்எக்ஸ் இந்த படத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் மட்டும் இல்லாம இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, நான் போன வீடியோல கங்குவா மூவி பத்தி பேசியிருந்தேன். அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் ப்ரோ, சிவாவை நினைச்சாதான் ஒரு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்ட் தான். சிவா மாதிரி ஃபேமிலி பிலிம் மட்டுமே பண்ணிட்டு இருந்த டைரக்டர் கங்குவா போல ஒரு ஹெவி ஐட்டம் மூவி எடுக்கிறாரு, அதோட அவுட்புட் எப்படி வரப்போதோ அப்படின்னு சொல்லி பயப்பட்டு இருந்தவங்களுக்கு கொஞ்சம் இப்படி சூடு கண்ணா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான டீசர் கட்டை எடுத்து வச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த படத்துல ஒரு 11,000 பேர் வர வார் சீக்வன்ஸ்ல கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. இந்தியாலே ராஜமௌலி அண்ட் சங்கருக்கு அப்புறம் ஒரு சீக்வன்ஸ்க்கோசரம் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்த டைரக்டர் வேற யாரும் இல்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம படத்தோட ஃபைனல் அவுட்புட் எவ்வளவு சிறப்பா தர முடியுமோ அவ்வளவு சிறப்பா பண்ணக்கு அப்புறம் தான் படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப படத்தோட ரிலீஸ் டேட்டை பத்தின ஒரு அப்டேட் வந்திருக்கு. கங்குவாவோட ரிலீஸ் டேட் டார்கெட் பண்றது தீபாவளிக்கு. VFX அண்ட் 3D இது ரெண்டுமே சேர்த்து சினிமாவோட ஃபைனல் காப்பி வந்து ஆகஸ்ட் எண்டுக்குள்ள ரெடி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஃபைனல் காப்பி ஓகேனா செப்டம்பர்ல ப்ரொமோஷன் ஆரம்பிச்சு தீபாவளிக்கு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நார்த்ல மட்டும் கங்குவா கிட்டத்தட்ட 2000 தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண போறதா சொல்றாங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தளபதி 69 KVN ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணி வினோத் சம்பவம் பண்ண போற விஜய் சினிமா தான் தளபதி 69. அந்த படத்தோட மியூசிக் வேற யாரும் கிடையாது, நம்ம அனிருத் தான். இப்போ அந்த படத்துல இருந்து ஒரு சின்ன அப்டேட் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன அப்டேட் தான். என்ன அப்டேட்னா, அந்த படத்துல நடிக்க போறவங்கள பத்தி. தளபதி 69ல ஃபீமேல் லீடர் நடிக்க போறது யாருன்னா அபர்ணா பாலமுரளி அப்படின்னு சொல்றாங்க. அதான்ப்பா சூரரை போட்டு படத்துல ஹீரோயினா வருவாங்கல்ல, அவங்க தான். நான் எப்பப்ப டல்லா இருக்கணும் அப்பப்பெல்லாம் அந்த படம் போட்டு பார்ப்பேன். எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு படம். அந்த ஹீரோயினா ஆக்டிங்ல பிச்சோ தருவாங்க. ஸோ பாப்போம், வெயிட் பண்ணி தளபதி கூட இவங்க காம்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. அடுத்து சூர்யா 44. சத்தியமா சொல்றேன், யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல டக்குன்னு வந்த வீடியோ தான் இந்த கெட்டப் ரிவீலிங் வீடியோ. மேக்கப் ரிவீல் பண்றது எப்படி வேணா வச்சுக்கலாம். ஓப்பனா சொல்றேங்க, இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எனக்கு வந்து ஏதோ ஒரு சின்ன பையன் நின்றுட்டு இருக்காங்க, உட்காந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஆனா டக்குன்னு திரும்பி பார்த்தா சூர்யா ரொம்பவே எங்க இருக்காரு, அதை தான் சொல்ல வந்தேன். ரைட், எனக்கு இந்த கெட்டப்ப பார்த்தோன்னே எனக்கு ஃபர்ஸ்ட் தோணுன ஒரு ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, பேப்லோ இஸ் கூப்பர் ஸ்டோரியா இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. யாருப்பா அவரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் அவரு? நம்ம சேனல்ல எல்சி சம்பந்தமா வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அவர் யாரு அப்படின்னு சொல்லி. அதாவது அவர் வேற யாரும் கிடையாது, ஒரு மிகப்பெரிய ட்ரக் டீலர். கவர்மெண்ட் கண்ணிலேயே விரல விட்டு ஆட்டின ஒரு மனுஷன் தான். ரைட், இப்ப மேட்டருக்கு வரேன். இந்த படம் வந்து ஒரு ட்ரக் சம்பந்தமான ஒரு படமா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்ல அப்படின்ற மாதிரி இருந்தா நமக்கு போக போக தெரிய வரும். இதை வச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவருடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸா இருக்கட்டும், அவருடைய ஃபேஸா இருக்கட்டும், அவர் லுக்கா இருக்கட்டும், அப்படிதான் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம அவருடைய பேக்ரவுண்ட்ல ஒரு கப்பல் இருக்கிறத பார்த்திருப்பீங்க. அவர் எதர்ச்சியா கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்காரா, இல்ல அந்த கப்பலுக்காக அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரா, இது ஒரு பொருளுக்காக அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. கார்த்திக் சுப்ராஜ் படத்துல ஒவ்வொரு ஃப்ரேமுக்குமே ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும்டா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த கப்பல் எதர்ச்சியா போல. இந்த மனுஷன் அந்த கப்பல்ல இருந்து ஏதோ ஒன்று வரக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், அதை நம்ம போக போக பேசுவோம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு கேரக்டர் வந்து ஒரு பயங்கரமான கிரே ஷேடு கொண்ட ஒரு கேரக்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதாவது இவன் நல்லவனும் கிடையாது கெட்டவனா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா லைட்டா. ஏன்னா அந்த ஃபேஸ்ல இருக்கிற காயம் சொல்லுது. எப்படி அந்த ஜிகிரந்தா டபுள் எக்ஸ்ல ராகவராஜன் சொல்ற கேரக்டர் இருக்குமோ அந்த மாதிரி. வெயிட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, இது ரூமர் தான், சோஷியல் மீடியால உள்ள வந்துகிட்டு இருந்துச்சு, தூக்கிட்டு வந்துட்டேன். அதாவது இந்த ஒரு படம் ரோலக்ஸ்ன்ற கேரக்டரோட ஸ்பின் ஆஃப் அப்படின்னு சொல்றாங்க. அவர் எப்படி இந்த ட்ரக் பிசினஸ்க்குள்ள வந்தாரு, அண்ட் அது மட்டும் இல்லாம அவருக்குன்னு தன்னந்தனியா எப்படி இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குனாரு அப்படின்றதா ஸ்டோரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா டே அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்னடா ஏ நான் தான் சொன்னானே அது ஒரு ரூமர் அப்படின்னு சொல்லி. எது எப்படியோ கால் வைக்கிற இடம் எல்லாமே கண்ணி வெடி வைக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி தலைவன் கால் வைக்கிற இடம் எல்லாமே கமிட்மெண்ட்ஸா இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு டாபிக் வந்துட்டோம்னு சொல்லலாம். பென்ஸ் மூவி பத்தி பேச போறோம். அதாவது LCU லோகே சினிமாட்டிக் யூனிவர்ஸ்க்குள்ள அந்த படம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன், ஜஸ்ட் போஸ்டர் வச்சு. ஆனா நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அப்படியே அச்சு பிசுறாம நடந்துகிட்டு இருக்கு. பென்ஸ் படம் LCU யூனிவர்ஸ்க்குள்ள வரப்போகுது. அதாவது விக்ரம் யூனிவர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். விக்ரம் மூவி எந்த காலகட்டத்தில் நடக்குதோ அந்த காலகட்டத்தில்
பென்ஸ் பட கதையும் நடக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம நான் கண்டிப்பா அடிச்சு சொல்றேன், இந்த கேரக்டர் வந்து கண்டிப்பா விஜய் சேதுபதி நடிச்சார்ல சந்தனம் கேரக்டர், அந்த கேரக்டரை ரீப்ளேஸ் பண்ணும். அதாவது பென்ஸ்ன்ற கேரக்டர் வந்து அண்டர் ஒர்க்கிங் ரோலெக்ஸ் கேரக்டர் கீழே வேலை செய்யற ஒரு வில்லன். பென்ஸ் மூவி பத்தி நான் வீடியோவே பார்க்கலையே ப்ரோ அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா மேல ஐகான்ல லிங்க் தரேன், மேல வருதா கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. அண்ட் இந்த படம் வந்து 4th அபிஷியல் எல்சியூ மூவியா வரப்போகுது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல ரோலெக்ஸும் அண்ட் விக்ரமும் கேமியோ ரோல்ல வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம கேமியோல வரலினாலும் வாய்ஸ் ஓவர் கண்டிப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. லியோக்கான ரெஃபரன்ஸ் இந்த படத்துல கொடுத்தா நல்லா இருக்கும். ரைட், வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தளபதி பர்த்டேக்கு ஒரு கிளிம்ஸ் வீடியோ விட்டுருந்தாங்க இல்லையா, அது எல்லாருமே கண்டிப்பா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பத்தி பேசணும்னா நிறைய இருக்குங்க பேச. ஆனா இப்போ ஒரு சின்ன சாம்பிள் மட்டும் சொல்றானே. அதாவது இந்த கிளிம்ஸ் வீடியோல கொஞ்சம் ஏஜ்டு தளபதியும் ரொம்பவே யங்கான தளபதியும், அதாவது டீனேஜ்ல இருக்கிற கேரக்டரும் பார்த்திருப்பீங்க 2 பேர். அதாவது இது வரைக்கும் நம்ம தளபதியை 3 கெட்டப்ல பார்த்திருப்போம். கொஞ்சம் ஏஜ்டு கேரக்டரும் அண்ட் ரொம்பவே யங்கான ஒரு டீனேஜ் பையன் கேரக்டரும் அண்ட் யங்கான தளபதி கேரக்டரும், ஒரு 25ல இருந்து 30 ஏஜ்க்குள்ள இருக்கிற ஒரு யங்கான கேரக்டரும் நம்ம பார்த்திருப்போம். அந்த விசில் போட பாட்டில பார்த்திருப்பீங்களே, அவர்தான். இந்த கிளிம்ஸ் வீடியோல 2 தளபதியை யாரோ சேஸ் பண்றாங்க. இவங்க பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை சேஸ் பண்றதே அந்த யங்கான கேரக்டரா இருந்தா, அதாவது இன்னும் தெளிவா சொல்ல போனா அந்த 2 விஜயும் துரத்துறதே இன்னொரு விஜயா இருந்தா. ஏன்னா அந்த கிளிம்ஸ் வீடியோல இவங்க பைக்ல போகும்போது ஒரு ப்ளூ கலர் கார் வந்து டக்குன்னு கிராஸ் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த கிளிம்ஸ் வீடியோட கடைசியில தளபதி அவர்கள் டக்குன்னு வேகமா கார் ஓட்டி திரும்புற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒருவேளை இதெல்லாமே இன்டர் கனெக்டா இருந்தா, வெங்கட் பிரபு 3 கேரக்டரையுமே வச்சு கேம் பிளே பண்ணிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? சத்தியமா சொல்றேன், இதெல்லாமே ஒரு சில பேருக்கு தான் புரிஞ்சிருக்கும். புரியாதவங்களுக்கு கோட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் ப்ராப்பரான டிகோடிங் பண்றேன். ரைட்டா? ரைட். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, லோலா விஎஃப்எக்ஸ் கம்பெனி தான் கோட் படத்துக்கு விஎஃப்எக்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்தே ட்ரோல் பண்ணிட்டு இருந்த டிஏஜிங் கேரக்டரை பண்ண போறதே லோலா விஎஃப்எக்ஸ் கம்பெனி தான். மொக்க வேற லெவல் வெறித்தனம். ஏன் அப்படின்னா, இந்த உலகத்திலே பெஸ்ட் விஎஃப்எக்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல லோலா விஎஃப்எக்ஸும் கண்டிப்பா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு கேப்டன் அமெரிக்கா சிவில் வார்ல டோனி ஸ்டார்க்கு டிஏஜிங் பண்ணது லோலா விஎஃப்எக்ஸ் கம்பெனி தான். இவங்க தான் கோட்ல தளபதிக்கும் டிஏஜிங் பண்ண போறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நிறையவே சர்ப்ரைசஸ் மறைஞ்சிருக்கிற ஒரு படம் தான் கோட். கேமியோ லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அடிஷனல் சீட் வாங்கி எழுதலாம் போல அந்த அளவுக்கு இருக்கும். லிஸ்ட் சொல்றேன் கேட்டுக்கங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஏஐ டெக்னாலஜிக்கு மூலமா கோட்ல கேமியோ பண்ண போறதா அபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அப்ப கேப்டனோட கேமியோ இருக்கு. அடுத்து த்ரிஷா, கோட்ல ஒரு சாங்ல த்ரிஷா வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ த்ரிஷாவோட கேமியோவும் இருக்கு. அடுத்து வெங்கட் பிரபு வந்து கோட் படத்துல ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து யுவன் சங்கர் ராஜா, கோட்ல ஒரு கேமியோ ரோல்ல யுவன் சங்கர் ராஜாவும் வர போறாரு. அடுத்து சிஎஸ்கே, கோட்ல ஒரு பர்டிகுலர் சீன் வந்து சிஎஸ்கே ஓட ஐபிஎல் மேட்ச், எம்எஸ் தோனி அண்ட் ஜடேஜா, அது போக இன்னொருத்தரும் கேமியோ ரோல்ல வர வாய்ப்பு இருக்கு. அப்ப அவங்களோட கேமியோவும் இருக்கு. அடுத்து சிவகார்த்திகேயன், கோட் மூவில தளபதிக்கு அப்புறம் வர ஒரு போர்ஷன்ல சிவகார்த்திகேயனும் வர போறாரு அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அப்ப அவ்வளவு கேமியா இருக்கு உள்ள. ரைட், வெயிட் பண்ணி பார்ப்போம். ரைட், அடுத்து நம்ம பாத்தீங்கன்னா கைதி, விக்ரம், லியோ, லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ். இந்தியன் சினிமால நிறையவே ஃபேன் பேஸ் கொண்ட ஒரு யூனிவர்ஸ் தான் எல்சியூ, அதாவது லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ். 2019ல கைதியில கார்த்தி வச்சு ஆரம்பிச்சு 2022ல விக்ரம் மூவில கமலஹாசன், ஃபகத் ஃபாசில் அண்ட் அதுக்கு எல்லாத்துக்கும் மேல சூர்யா வச்சு கேமியோ கொடுத்தது மட்டும் இல்லாம 2023ல தளபதி விஜயும் களத்துல இறக்கிட்ட ஒரு யூனிவர்ஸ். ஒரே ராத்திரில விஜயும் அண்ட் டில்லியிலும் தொடங்கின கதை. லியோ கேரக்டரும் விக்ரம் கேரக்டரும் போன் கால்ல பேசுற வர கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு யூனிவர்ஸுக்கு இதோட ஆரிஜின் என்ன, எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற எந்த ஒரு டீடைலுமே நம்ம யாருக்குமே தெரியாது. அண்ட் அது மட்டும் இல்லாம எல்சி யூனிவர்ஸோட ஒரு பார்ட்டா அடுத்து வர ஒரு படம் தான் கைதி 2. கைதி 2ல இருந்து இந்த யூனிவர்ஸே பயங்கர பவர்ஃபுல் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாம புது ஹீரோஸும் புது வில்லன்ஸும் வர ஒரு மூவி தான் கைதி 2. அண்ட் அது போக டில்லி, விக்ரம், லியோ, ரோலெக்ஸ் இவங்க எல்லாத்தையுமே இன்டர் கனெக்ட் பண்றதும் இல்ல டைரக்டாவே கனெக்ட் பண்றதும் இந்த எல்சி யூனிவர்ஸ்குள்ள வர கைதி 2 தான். சில பவர்ஃபுல் கேரக்டர் ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்றதும் இந்த படத்துல தான். அண்ட் அது மட்டும் இல்லாம கைதி 2க்கு முன்னாடி இதெல்லாம் ஏன்டா நடக்குது அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் வேணும். அதோட பிகினிங் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றதும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் லோகேஷ் கனகராஜ் ஆர்ஜின் ஸ்டோரிய ஒரு ஷார்ட் பிலிமா எடுத்திருந்தாரு. அர்ஜுன் தாஸ், காளிதாஸ் ஜெயராம், நரேன், ஜோர்ஜ் மரியம், ஆரி சுத்தமன் இவங்க எல்லாருமே தான் அந்த ஷார்ட் பிலிம்ல ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அன்பு, அடைக்கலம், விஜய், பிரபஞ்சன், நெப்போலியன் 1/2 மணி நேரம் இருக்கிற இந்த ஷார்ட் பிலிம் கைதி, விக்ரம், லியோ இந்த படத்தோட டைரக்டாவே கனெக்ட் ஆயிருக்கும். இதோட ரிலீஸ் இப்போ பண்ணுவாங்க அப்போ பண்ணுவாங்க அப்படி சொல்லி சோசியல்
சோஷியல் மீடியால நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையாலுமே எல்ஜி ஷார்ட் பிலிமை பத்தி எந்த அப்டேட்டுமே வரல. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த ஷார்ட் பிலிமோட பேர் மட்டும் லீக் ஆயிருந்துச்சு. பிள்ளையார் சொல்லி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிள்ளையார் சொல்லினா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஆரம்பம் ஃபர்ஸ்ட் நம்ம எழுதும்போது பிள்ளையார் சொல்லி போட்டு தான் ஆரம்பிப்போம். ஸோ அந்த மாதிரி. ஆனா ட்ரக்ஸ் சம்பந்தமான படத்துக்கு நீ எப்பறம் பிள்ளையார் சொல்லியும் பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சாரன்னு தெரியல. சாப்டர் 0 அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ரைட், இந்த ஒரு ஷார்ட் பிலிம் எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு மிராக்கல் நடந்தா இப்ப ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படின்ற மாதிரி இருந்தா கைதி 2ஓட ப்ரொமோஷனுக்கு அந்த ஒரு ஷார்ட் பிலிமை அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ எப்படி கல்கி மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு அனிமேஷன் எபிசோட் விட்டு அந்த படத்தோட கதை களத்தை புரிய வச்சாங்களோ அதே மாதிரி தான் இந்த ஷார்ட் ஃபிலிமுக்கும் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயங்க, நிறைய பேர் வீடியோ எப்போ ப்ரோ வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டே இருந்தேன். இன்ஸ்டாகிராமில் நிறைய மெசேஜஸ் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் சென்னையில் யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்கப்பா, உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக ட்ரீட் வைக்கிறேன். ஏன்னா நான் இப்போ சென்னையில் தான் இருக்கேன். ஸோ நீ ரெகுலராக வீடியோ வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.